ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த தருணம் வந்துருச்சு. இதுதான் இந்த ரோடு. கரெக்டாக வந்து இந்த ரூட்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பயங்கரமாக த்ரில்லிங்காக இருக்கும் போகிறதுக்கு. இப்போ நாங்கள் செக் போஸ்ட் நம்ம வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க உள்ளே விடுவாங்க. முன்னாடி ஒரு ஏர் பஸ் நின்று இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பஸ்ஸு தாங்க கிளைமேக்ஸில் வந்து மேலே ஏற முடியாமல் ரொம்பவே வந்து பேக் சீடு இந்த பஸ் தாங்க. சார், டூ வீலர் சார். ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கரெக்டாக 20 ருபீஸுங்க. கரெக்டாக என் பர்சல் 20 ருபீஸ் கரெக்டாக வச்சுருக்கேன். சேஞ்ச் இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். சார்ஜ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கும்போது என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து போகும்போது வண்டி வந்து எங்கேயும் நிறுத்தக்கூடாதுங்களாமா, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வண்டி நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போ பெரிய வண்டி சப்போஸ் வந்துச்சுன்னா கீழே வந்து வழி விட்டு தான் ஆப்போசிட் வர வண்டிக்கு வந்து வழி விடணுமாமா. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடுங்க. நீங்களே பாருங்கள், ரோடு ரொம்பவே வந்து குறுகலாக இருக்குது. நம்ம என்ன தான் வண்டி விட்டும் எக்காரந்து கூட நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இங்கே வனவிலங்குகள் வந்து நடமாடும் பகுதிங்களாமா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து ரோடு ரொம்பவே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நீங்களே பாருங்கள். ஆனால் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7:30 ஆயிடுச்சுங்க. போயிட்டுருக்கேங்க. ஏதோ நம்ம கண்ணுக்கு ஏதோ தெரியுதான்னு பார்க்கலாம். ஏதோ வந்து யானையோ மானோ ஏதோ தென்பட்டுச்சுன்னா பரவாயில்ல. நீங்களும் வந்து பார்த்த மாதிரி ஆச்சு உங்களுக்கு. ஆனால் ரோடு உண்மையுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா மார்னிங் டைம் வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு ரொம்பவே இந்த மாதிரி ட்ராவல்ஸ்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வந்து இந்த ரோட்டில் வந்து மெயினாக வந்து ஓட்டுறதுக்கு வந்து எனக்கு இது கூட இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ இதாங்க, சுற்றியும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. இப்போ நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். முன்னாடி ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக போயிடுச்சு. சப்போஸ் ஏதோ வண்டி ஏதோ வந்ததுன்னா அவங்களுக்கு வழி விட்டு தாங்க நான் நீங்களே பாருங்கள், மெதுவாக தான் போகணும். ஆப்போசிட் வர வண்டி வந்தாலும் கீழே இறங்கிட்டு தான் நான் போகணுங்க. அந்த மாதிரி தான் ரோடு இருக்குது. பாருங்கள், செம வியூங்க. ஃபுல்லாங்க, நீங்கள் ஃபுல்லாக க்ரீன் தான். இப்போ கரெக்டாக இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்து இடம் சரியாக எனக்கு தெரியல. கரெக்டாக இந்த ஒரே ரோடு தாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அது வந்து கேரளா செக் போஸ்ட்டுங்க. ஆமாம், இப்போ லாரின்னு வருது. இதுக்கு வேறு பாருங்க, ஸ்லோவாக தான் போகணும். ஏன்னா வந்து ஆப்போசிட் வர வண்டி வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ஏன்னா வந்து ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் நிறுத்திட்டு தாங்க நான் மூவ் பண்ணேன். நீங்களே பாருங்கள். மோஸ்ட்லி வந்து வராதுன்னு நினைக்கிறேங்க. எல்லாம் அனிமல்ஸ் எதுவுமே கிராசிங் எதுவும் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வண்டி வந்து உள்ளோட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து ஈவினிங் டைம் தான் மோஸ்ட்லி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் போகிற டைம் வந்து எதுவுமே கண்ணில் தென்படலைங்க. ஏதோ உங்கள் கண்ணுக்கு ஏதோ தென்பட்டுச்சுன்னா நீங்கள் ஏதோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிட்டே இருக்குங்க. கரெக்டாக இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர் இருக்குதுங்க. 45 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு வண்டி முன்னாடி ஒன்று போயிட்டுருக்கு. இல்லை வந்துட்டுருக்கா? ஓ மை காட், பார்த்தீங்களா? நீங்களே பாருங்கள். இப்போ அடுத்தடுத்த வண்டி நிற்கிது. ஏன்னா வந்து பெரிய வண்டி வந்து போகிறதுக்கு வந்து வழி இருக்காது. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும். இப்போ நம்ம டூ வீலர் வேணால் போய் பார்க்கலாம். கவர்மெண்ட் பஸ்ஸும் முன்னாடி வந்து ஒரு ட்ராவல்ஸ் ஒன்று இருக்குதுங்க. கரெக்டாக ட்ராவல்ஸ் பார்த்திங்கன்னா, ட்ராவல்ஸும் அந்த பக்கம் வர நம்ம கவர்மெண்ட் வண்டியும் வந்து கொஞ்சம் ரிஸ்க்குங்க. ஏன்னா அந்த ட்ராவல்ஸ் வந்து வழி விட்டால் தான் அந்த வண்டி வந்து நம்ம கவர்மெண்ட் வண்டி வந்து கேரளா வண்டி வந்து வரும். ரொம்பவே இருங்க. இந்த ஏர் பஸ் போது பாருங்கள், இதை ஓவர்டேக் எடுக்கலாம். இது வந்து முன்னாடி போய் தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை வந்து ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா வந்து ரோடு வந்து திரும்பும்போது என்னாச்சுன்னா, பஸ்ஸு வந்து மேலே ஏற முடியாமல் ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. கீழே வந்து இந்த கீழே அந்த பேக் சைடு இந்த இருக்குது பாருங்கள், இது அப்படியே ஃபுல்லாக போயிடுச்சுங்க. நீங்கள் பஸ்ஸுக்கு பின்னாடி போகும்போது கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து தள்ளியே விட்டு நீங்கள் வண்டி ஓட்டுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போனீங்கன்னா திடீர்னு வந்து பஸ்காரன் வந்து பிரேக் பிடிச்சாங்கன்னா நீங்கள் முன்னாடி அடித்து கீழே விழுந்துருவீங்க. இப்போ நான் ஓவர்டேக் எடுத்துடலாங்க. ஓவர்டேக் எடுத்து சல்லுன்னு போகிறேன்.
ஓகேங்க, எடுத்துருங்க. இப்போ இந்த வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி நான் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த வண்டி நிறுத்திக்கிட்டேன். இந்த பஸ்ஸு வந்து முன்னாடி போகும்போது முன்னாடி போயிடுச்சுங்க. நான் பின்னாடி வரும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த பஸ்ஸு வந்து ஏற முடியாமல் ரொம்பவே வந்து சிரமப்பட்டுச்சு. இப்போ அதோட வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. கீழே ஒரு தண்ணி ரிவராட் இருக்குதுங்க. கீழே இறங்கலாங்க, ஏன்னா ஃபைன் போட்டுருவாங்கன்னு பயமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரவுண்ட்ஸ் ஃபாரஸ்ட்காரங்க வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கீழே இறங்கினா ஃபைன் முக்கால்வாசி போட்டுருவாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து பசங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த ரோட்டில் போனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும், வண்டி வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்களாமாங்க. ஃபைன் போட்டாங்கன்னா கொஞ்சம் 2000 3000 ஃபைன் கண்டிப்பாக போட்டுருவாங்களாமாங்க. அதனால் வந்து அது என்ன ரிவர்னு தெரில. ஓகே, நம்மளும் போகலாம் வாங்க. ஓ மை காட், இதான் சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து வண்டி வந்து முன்னாடி போயிடுச்சுங்க. வண்டி திருப்பும் போது என்னாச்சுன்னா, அந்த கீழே இருக்க அந்த மக்காடு இருக்குது பாருங்க, கீழே அந்த பேக் சைடு அந்த இது, அது வந்து கீழே வந்து ஃப்ளோரில் முட்டிடுச்சுங்க. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனை. வண்டி திருப்ப முடியாமல் மேலே ஏறும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு பஸ்ஸு வந்து மேலே பார்த்த மாதிரி போகவும் கீழே வந்து அந்த உரசிருச்சு. இப்போ அதுதாங்க மெயின் பிரச்சனை. இப்போ திருப்ப முடியாமல் திருப்பிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பேக்கில் வந்துக்கோணுங்க, நீங்கள் பேக்கில் வாங்க. ஓகேண்ணா, பேக்கில் வாங்க. ஓகேண்ணா, ரொம்ப ரிஸ்க்குங்க. ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா முக்கால்வாசி எல்லாருமே உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. டூரிஸ்ட்காரங்க எல்லாருமே உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. எப்படியோ வண்டி திரும்புதுங்க, மெதுவாக திரும்புது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சரி, நம்ம போய் முன்னாடி போய் சொல்லலாம், அவங்ககிட்ட போய் சொல்லலாம். ஓகே வாங்க, நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். அக்கா கொஞ்சம் தள்ளிக்கோங்கக்கா கொஞ்சம். ஓகேங்கக்கா, அப்படியே முன்னாடி போய் அவங்ககிட்ட சொல்லலாம், வர சொல்லலாம். அண்ணா வாங்கண்ணா, மெதுவாக வாங்க அண்ணா. வரலாண்ணா, வாங்கண்ணா, மெதுவாக வாங்க.
நான் பார்த்துண்ணா இருங்க, நான் ஒரே நிமிஷம் வரேன், இருங்க. எப்படியோ பஸ் ஒரு வழியாக மேலே ஏறிடுச்சுங்க. ஏன்னா முக்கால்வாசி லோடு வந்து எல்லாமே உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க கொஞ்சம் இறங்கியிருந்தால் கூட கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும். ஏன்னா உள்ளே எல்லாருமே அப்படியே தான் உட்காந்துருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லைங்க, இது என்ன பிரச்சனையும் இல்லைங்க. அப்படியே பஸ்ஸு முன்னாடி போயிடுச்சுங்க. ஒன்றும் இந்த இதுவும் நடக்கலை, கடவுள் புண்ணியத்தில். ஓகேங்க அண்ணா, ஓகேண்ணா, பாய்ண்ணா. ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக பஸ் ஏறிடுச்சு. ஓகேங்க, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கரெக்டாக இன்னும் 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன். இதோட தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். ஏன்னா ஃபுல் வீடியோ போடலாம், ஆனால் ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து பார்ட்டாக போடுறேன். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வரும். மறக்காமல் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே பாய். ரொம்ப சின்னது.